தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார விமர்சன பகுதியில் நம்ம இப்போ பார்க்க போகிற திரைப்படம் கோட் தி கிரேட்டஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோட உருவாக்கப்பட்டிருக்கும் திரைப்படம். நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம நினச்சி பார்ப்போம் ஒரு சில நாட்களில். அது மாதிரி இந்த படத்துடைய நாயகன் காந்தி அப்படின்ற பேருடையவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நாட்களாக நினச்சி பார்க்குறது தான் இந்த படம். அதனால தான் இந்த படத்துக்கு ஒரு தலைப்பை சுட்டியிருக்காரு. இந்த படத்தை நாயகன் தளபதி விஜய் இந்திய அமைப்பில் தீவிரவாத ஒழிப்பு படையில் ஒரு வீரர் இருக்காரு. இவர் கூட அஜ்மல், பிரசாந்த், பிரபுதேவா அவங்களோட ஒரு சக போர் வீரர்களாக இருக்காங்க. இந்த டீமுக்கு பாஸாக இருக்கிறவர் ஜெயராம். இதில் விஜயோட ஒய்ஃபு ஸ்னேகா, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 5 வயசு ஒரு பையன் இருக்கான். இந்த நேரத்தில் இதே அமைப்பில் இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு தலைவராக இருந்த ராஜீவ் மேனன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் தகவல் கொடுக்குற உளவாளியாக இருந்ததை கண்டுபிடிச்சு இப்போ அவரை இந்திய அரசு தேடிக்கிட்டு இருக்கு. அந்த பணி இவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த நேரத்தில் கென்யாவில் ஒரு மிகப்பெரிய நம்முடைய இந்தியாவின் பயங்கரவாதியில் அறிவிக்கப்பட்ட ரபிக் யுரேனியத்தை கடத்திட்டு போகிறாரு. அதை தெரிஞ்ச இந்த விஜய் தலைமையில் ஒரு டீம் போய் அந்த யுரேனியத்தையும் அந்த தீவிரவாதியும் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போன இடத்துல எதிர்பாராத விதமாக அந்த ராஜீவ் மேனன் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருக்காரு. அது தெரியாமல் அந்த நடந்த சண்டையில் ராஜீவ் மேனனோட ஒய்ஃபு குழந்தைகள் இறந்துடுறாங்க. ராஜீவ் மேனன் எப்படியே தப்பிச்சிடுறாரு. அந்த ராஜீவ் மேனன் கேரக்டரில் மைக் மோகன் நடிச்சிருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்த அசைன்மெண்ட் தாய்லாந்தில் வருது. தாய்லாந்துக்கு இவர் தன் ஒய்ஃபை எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறனால ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபு பங்கனோட தாய்லாந்துக்கு வர்றாரு விஜய். அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அசைன்மெண்ட்டை முடிக்கிற வெற்றிகரமாக. ஆனால் அங்கே இருந்து எதிர்ப்புகள் ஒரு கட்டத்தில் ஒரு ஒய்ஃப் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. ஒரு மகனை கடத்திட்டு போகிறாங்க. அந்த மகன் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டா தான் இவருக்கு தகவல் வருது. மகன் இறந்ததாகவே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அபார்ஷன் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு, பெண் குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க சென்னைக்கு திரும்பின உடனே இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு மோதல் அவங்க 2 பேரும் பேசிக்காமையே இருக்காங்க. ஆனால் டைவர்ஸ் பண்ணல, பேசிக்காமையே இருக்காங்க. யார் ஸ்னேகாவும் ஹீரோ விஜயும். இதுக்கப்புறம் அடுத்த அந்த நேரத்தில் சூழல், குடும்ப சூழல் காரணமாக அவர் அந்த பதியே வேணாம், ஷார்ட்ஸ் படியே வேணான்னு சொல்லிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸராக பணி வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ ஒரு 16 வருஷமாக இமிக்ரேஷன் ஆஃபீஸராக தான் இருக்கார் விஜய். இந்த நேரத்தில் தான் மறுபடியும் ஒரு மாஸ்கோவில் இருக்கிற எம்பசிக்கு வர வேலைக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாஸ்கோ எம்பசிக்கு போகும்போது அங்கே ஒரு இதே மாதிரி எதிர்ப்புகள்லாம் என்ன எதிர்ப்புகள்னே தெரியாத அளவுக்கு அங்கே ஒரு சண்டையெல்லாம் நடக்குது. அந்த சண்டையை தீர்க்கிறதுக்காக போனவர் எதிர்பாராத விதமாக தன்னை மாதிரியே இருக்கிற ஒரு இளைஞனை பார்த்துறாரு. அந்த பையனும் இவரை பார்த்துறாரு. அங்கே 2 பேருக்கு நடக்கிற சம்பாஷணையில் அவரோட காணாமல் போன அதில் இறந்ததாக கருதப்பட்ட அந்த மகன் தான், அந்த சஞ்சய் என்ற மகன் தான் இவ ஏத்தாப்புல நிற்கிறான்னு அப்பாவுக்கு தெரியுது. அப்போ அங்கே நடந்த சண்டையில் அதை மகன் எச்சரிக்கிறான், இங்கேருந்து போயிருப்பாரு, இல்லை உன்னை சுற்றி பெரிய சதி கும்பலை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர் மகனை கூட்டிகிட்டு சண்டைக்கு மறுபடியும் அவங்க ஃபேமிலியில் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்த மகன் மறுபடியும் அவன் என்ன நோக்கத்துக்காக வந்தான்றது இவருக்கு தெரியாது. அவன் உள்ள அது ஏற்கனவே அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கதை இருக்கு. அவன் எப்படி தப்பிச்சான், எப்படி பொழைச்சான் அப்படிங்கிறது. அந்த மகன் இந்த அப்பாவுக்கு எதிர்த்தாப்புலேயே சில குற்றச்செயல்களில் ஈடுபட அப்பாவுக்கும் மகனுக்குமே கடைசியாக ஒரு முட்டல் மோதல் நிற்கிது. அது என்ன அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம். அது அப்பா அம்மா 2 கேரக்டர் இருந்தாலும் ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னிக்கில் மகன் கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு விஜய். இந்த படத்தில் ரொம்ப குறிப்பாக எல்லாரும் பாராட்டுறது அந்த மகனுடைய 21 வயது மகன் கேரக்டர் தான். அது ஒரு சில இடங்களில் கைதட்டல் வாங்கினாலும் ஒரு சில இடங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஸ்கெட்சை அவர் செலுத்தியிருக்காரு. அவர் மூத்த விஜயா நடிச்சார், அப்பா விஜயா நடித்தார். அவர் மகன் காணாமல் போன நேரம், மகன் இறந்ததை ஒய்ஃப்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிற தருணம், அப்புறம் ஒய்ஃபை பார்த்து ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிற தருணம், இது மாதிரி நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப சிறப்பாக அழகாக நடிச்சிருக்காரு. அந்த நடிப்பு
அவரையும் தாண்டி ரசிகர்களையும் தாண்டி நிச்சயமா படம் பார்க்குற ஒரு லேடிஸை நிச்சயமா பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இயக்கத்தில் அவர் நடிக்க வைக்கப்பட்டிருக்காரு. அந்த வகையில் விஜய்க்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு நடிப்பை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படம். மற்ற படம் மாதிரி ஒரு துள்ளலான நடிப்பு அவரோட பையன்கிட்ட போயிடுச்சோன்னா, ஆனாலும் அது வந்து ஒரு குரூரமான ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறனால அதை நம்மளால் அதிகமாக ரசிக்க முடியல. அதுக்கடுத்து வரிசையாக ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அந்த படத்தில் தலை காட்டியிருக்காங்க. ஸ்னேகா ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் ரொம்ப கழித்து ஒரு இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடித்தது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப பேசப்படும். அதுலேயே அவர் தன்னுடைய மகளை கடத்திட்டு அந்த கோபத்தில் அவர் விஜய் சட்டையை பிடிச்சி கேட்குற அந்த கோபம், அந்த ஆத்திரம், அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அவர் இடையில இப்போ நண்பனாகவே இருந்து திடீர்னு வில்லனா மாறுற பிரபுதேவா கேரக்டர், அதுக்கு அந்த அஜ்மல் அமீர், அப்புறம் அந்த அந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருமே ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் திரைக்கதையில் இயக்குனருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரேம்ஜியையும் சேர்த்து, பிரேம்ஜி, வைபவ், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த நடிப்பும் ஒரு நிச்சயமாக இயக்குனரை பெயரை காப்பாற்றிருக்கு. ஏன்னா இயக்குனரின் முன்னாடி படமான மாநாடு படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு 10 இடத்துலையாவது நாங்கள் தியேட்டரே கைதட்டுற அளவுக்கு ஒரு காட்சிகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு காட்சிகள் இல்லாதது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தா இந்த படம் ஒரு மிக சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்கு. அது ஒளிப்பதிவாளர் உண்மையை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அந்த மாஸ்கோ, தாய்லாந்து, அதை தமிழ்நாடு, சென்னையில் நடக்கிற அந்த சண்டை காட்சிகள் அனைத்தையும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அது சண்டை காட்சிகள் ஒன்னொன்றுமே ஒவ்வொரு விதமான ரகம். நிச்சயமாக அதையெல்லாம் எவ்வளோதான் டெக்னிக்கல் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடல் அமைப்பு, உடல் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது விஜய்க்கு அது அழகாக பொருந்தி இருக்கு. அதனால இந்த படத்துலேயும் அந்த சண்டை காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெட்ரோ ரயிலில் நடக்கிற சண்டை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒரு சண்டை. ஒரு பாடல் காட்சிகள் சும்மா சொல்லக்கூடாது. யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய ரசிகர்களை நிச்சயமாக திருப்தி பண்ணியிருக்காரு. அது சின்ன சின்ன கதைகள் என்ற அந்த பாட்டும், காத்து மேலே அப்படின்ற பாடல் ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் துள்ளலான 2 பாடல்களை அவங்களுடைய விஜய் ரசிகர்களுக்காகவே போட்டு தாக்கியிருக்காரு. நிச்சயமாக இந்த வருடம் முழுக்க இந்த 2 பாடல்களும் நிச்சயம் எங்கே போனாலும் ஒழிக்கும் என்பது சந்தேகம் இல்லை. படத்தில் கடைசி எடிட்டிங் வந்து மாநாடு படம் போலவே இந்த படத்துலையும் கடைசியாக அவர் ட்விஸ்ட் வச்சு கடைசியாக முடிச்சிருக்காரு. இடைவேளைக்கு பின்பு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்விஸ்ட் வந்து நம்மளை மறுபடியும் திரையை ஒத்து கவனிக்க வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படத்தின் முடிவில் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை ரசிகர்களுக்கு புரியும்னு தெரியல. ஏன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டரில் இதை கண்டிப்பாக புரியறதுக்கு அதிக பேருக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக அது இறந்தது மகனா அப்பாவோ, அல்லது மகனால் அப்பா இருந்தார், அப்பாவோ மகனாக இருந்தார், அந்த ஒரு குழப்பத்தில் கொண்டு வந்து நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த அடுத்த பாகத்துக்கு லீடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழி இல்லை. ஏன்னா இது அடுத்த படத்தோட விஜய் திரையுலகத்திற்கு விலகுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த கடைசியான இந்த முடிவு எதுக்காக அப்படி வச்சாருன்னு தெரியல. அது ஸ்ட்ரைட்டாகவே ஒரு தங்கப்பதக்க படம் மாதிரி ஒரு மகனை கொலை பண்ணிட்டு ஒரு அவார்டு வாங்குற மாதிரியே முடிச்சிருக்கலாம். அதனால் அதை ஏன் அது வெங்கட் பிரபு குழப்பினாருன்னு தெரியல. அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் போரடிக்காமல் போயிருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள ஒரு படம் தான். வெங்கட் பிரபுவின் இயக்க திறமைக்கு இந்த படமும் ஒரு நற்சான்று. அவசியம் நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.